நியூஸ் தமிழ் கழுகு. கரூர்ல தொண்டர்களோட உயிரிழப்புகளை கண்டுக்காம விஜய் சென்னை திரும்பினதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியோட தவறான ஆலோசனை தான் காரணம்னு சொல்றாங்க. கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழப்புகள் நடக்க தொடங்கியதுமே விஜய்க்கு தகவல் போயிருக்கான். நொடிக்கு நொடி கரூர்ல நடக்கிறத கேட்டுக்கிட்டே தான் திருச்சியில விமானத்தை பிடிக்க போயிட்டு இருந்தாராம் விஜய். திருச்சிக்கு போகாம திரும்பவும் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை போலீஸ் பாதுகாப்போட பாக்குற முடிவுக்கு வந்த விஜய் அத பத்தி தனக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் ஆதவ், ஜான் ஆரோக்கியசாமி, புஸ்ஸி ஆனந்த்னு எல்லாரையும் போன்ல பிடிச்சு சின்னதா ஒரு கால் மீட்டிங் போட்டிருக்காரு. திருச்சிக்கு போயிட்டு தேவையான போலீஸ் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு திரும்பவும் கரூருக்கு போகலாம்னு ஆதவ் அர்ஜுனாவும் புஸ்ஸி ஆனந்தும் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு நெருக்கமான வழக்கறிஞரும் இதுக்கு ஓகே சொல்ல ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் அமைதி காத்திருக்காரு. முடிவெதுவும் எடுக்காம அந்த கால் மீட்டிங் முடிஞ்சு போக விஜய் கார் திருச்சியை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. விஜய திரும்பவும் தொலைபேசியில தொடர்பு கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி, நீங்க நேரா சென்னைக்கு வந்து சேருங்க, எந்த பதிலையும் இப்ப சொல்ல வேண்டாம், அரசு தரப்புல என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கரூருக்கு போனா திரும்பவும் கூட்டம் சேர்ந்து அங்க நமக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துரும்னு சொன்னாராம். அந்த சமயத்துல ரொம்பவே உடைஞ்சு போயிருந்த விஜய் கரூருக்கு போறத கேன்சல் செஞ்சுட்டு எங்கேயும் எதுவும் பேசாம சென்னைக்கு திரும்பினாராம். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகுதான் கரூர் பத்தின தன்னோட முதல் ரியாக்ஷனை சமூக வலைத்தளத்துல பதிவிட்டாருங்கிறாங்க. விஜய் எதுவுமே சொல்லாம சென்னைக்கு போனது அவங்க கட்சிக்காரங்க கிட்டையும் மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையும் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமியோட தொடர் தவறான ஆலோசனைகளால விஜயோட இமேஜ் பல சமயங்கள்ல கேள்விக்குறியாகுதுன்னு புலம்புறாங்களாம்.